வந்து குளிக்க முடியும். நீங்க கனவு மட்டும் கண்டாதீங்க. ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் MK பிரபு பேசுறேன். யூடியூப் தமிழா சேனலுக்காக. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நாமக்கல் ரோடு அந்த பக்கம் இருந்து இறங்கி தான் சேந்தமங்கலம் வழியா நம்ம மற்ற ஊர்களுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலிருந்து இன்னொரு வழி என்பது இருக்கு. அது ராசிபுரத்துக்கு போகக்கூடியதா இருக்குது. ராசிபுரத்துலேருந்து மெட்டாலா என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த வழியாக தான் இந்த நம்ம கொல்லிமலைக்கு வர வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் நாமக்கல் சேந்தமங்கலம் ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 76 பெண்டும் அதிகமான வாகனம் என்பது வரும். அதனால தான் நாம் இந்த ரூட்டை தேர்ந்தெடுத்தோம். இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, சென்னை இந்த சைடு இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் வந்து வாரம் டெய்லியும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நாமளும் வந்திருக்கோம். இங்க வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா பஸ் மட்டும்தான் அதிகமா வரும். அதே நேரம் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் என்பது அதிகமா வந்துட்டு இருக்கும். மற்றபடி நீங்க ரிக் வண்டிகளோ அல்லது லாரிகளோ இந்த பக்கம் என்பது வராது. ரோடு ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்கும். சென்னையை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடம்னா அது இந்த பக்கமா தான் வராங்க. அதனால இந்த ரூட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குதுன்றதான் நேரத்தை சொல்ல வேண்டியிருக்கு. கொல்லிமலை இந்த பின்னாடி பார்த்தா செம்ம மலையா இருக்கு. அந்த மலையோடு மலையா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுக்குன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அந்த மலை வியூங்கிறத நீங்க ஒரு லைன் பார்க்கலாம், பாருங்க. நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு கண்ணை உறுத்திட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல இருக்கிற இந்த பாட்டில் அரசாங்கமே சொல்லி இருக்குது இந்த மாதிரி வந்து குடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனா அரசாங்கம் விற்குது, அது வேற விஷயம். ஆக மலைகள்ல வந்து பயணம் செய்யும் போது இந்த மாதிரி மது குடிக்கிறத வந்து அறவே தவிர்க்கணும். அதனால அடுத்த முறை இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் தகவலையும் நாம் பேசுவோம். சரி, வாங்க போலாம். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா செங்கரன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. நாம அங்க பார்க்க போறோம். ஆத்தூர், மெட்டாலா, முள்ளுக்குறிச்சி அதன் வழியா அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ ஆகாய கங்கை அருவிக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியிலும் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருக்கு அரபீஸ்வரர் கோயில், செம்மேடு, சோளக்காடு, படகுத்துறை, அடுத்து பெரியசாமி கோயில் சொல்லி ஒண்ணு இருக்கு. அது இந்த பக்கம் போகணும். அது ஒரு சின்ன கோயில், குலதெய்வ கோயில் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம போனோம். இந்த ரூட்ல தான் போக வேண்டி இருக்குது. செம்ம மழை சுத்தி பெஞ்சிட்டு இருந்தது. இங்க மட்டும் தான் மழை இல்லாம நல்லா இருந்தது. அதனால இங்க நம்ம பேசுறோம். இப்ப நம்ம அடுத்து எங்க போக போறோம்னா அரபீஸ்வரர் கோயில் போக போறோம். அங்கதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. மழைக்காலன்றதுனால உள்ள விடுறாங்களா இல்லைன்னு தெரியல. சரி, வாங்க அங்க போய் பாத்துக்கலாம். கொல்லிமலையில இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, பின்னாடி தெரிகிற ஒரு அருவி பேர் தான் நம்ம அருவி. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணிங்கிறதே இல்ல. இப்ப செம்மையா தண்ணி என்பது இருக்கு. அங்க நிறைய பேர் நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட போல இடம் நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இடங்களை சுத்தி பார்க்கறதுனால தூரத்துல இருந்து பாக்குறோம். கொல்லிமலை வர்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துல குளிச்சுட்டு தான் போகணும். அவ்வளவு சிறப்பான இடம். அந்த வியூ நீங்களே பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம அருவி பக்கத்துலயே இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் போனா அங்க குளிக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறது இந்த நல்லா குளிக்க வைக்கலாம். இந்த தண்ணியில எங்க போகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி என்பது போகுது. நிறைய பேர் அந்த அருவியோட பார்த்து முடிச்சுப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த தண்ணி எவ்வளவு செம்மையா இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல.
இதய பகுதிக்கு வந்துட்டோம். இதய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த கொல்லிமலைக்கு வர்றவங்க தவறாம இந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வர்றதுதான் மிகப்பெரிய விஷயமா நினைப்பாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போறோம். அதுக்கான டிக்கெட்டு வாங்கிட்டோம். இன்னைக்கு அலோவ் பண்றாங்க உள்ள போறதுக்கு. ஏன்னா ரொம்ப மழை வந்துச்சுனாலோ இல்ல தண்ணி ரொம்ப அதிகமா போனாலும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ள போய் தண்ணி எப்படி போகுது, அலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில குளிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது இருக்கு. ஏன்னா அதுக்கான ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா குளிக்க முடியும். அதனாலதான் வந்து சில இது டெம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுல சில விஷயங்கள் நீ ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதை பாருங்க. சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் போறோம். சரி வாங்க போலாம். பாத்தீங்கன்னா கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஆனா கிளம்பி வந்து மேல போறவங்க ஒருத்தர் 2 பேரை நீங்க பாக்கலாம். அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சார் உங்க பேர் என்ன? ஃபசீல். உங்க பேரு? சிஃபீர். போயிட்டு வந்தது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் சிரிச்சிட்டு கீழே இறங்கு நீங்க எந்த ஏரியா? கேரளால இருந்து வரீங்க. இந்த கொல்லிமலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும். இப்ப மறுபடியும் வரலாம்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறது Facebookல ரிவ்யூ பார்த்தேன். அதுதான் வந்தீங்களா? உங்க கேரளா அளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கா? மூச்சு விட முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால மேலும் சிரமத்தை நம்ம கொடுக்க வேணாம். அந்த சிரமத்தை நம்மளும் போய் அனுபவிப்போம், அதை ரசிப்போம் அப்படின்றதுதான். சரி, அவங்களுக்கு நன்றி. ரைட், தேங்க்யூ. நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நோக்கி கிட்ட வந்துட்டோம். ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பாருங்க எவ்வளவு ஆர்ப்பரிச்சு அந்த தண்ணிங்கிறது ஊத்திட்டு தெரியும். நம்ம கிட்ட போகாமே சவுண்டுங்கிறது இவ்வளவு வருது. ஆனா கிட்ட போனோம்னா எவ்வளவு சவுண்ட் வரும், எவ்வளவு ஆர்ப்பரிப்பா இருக்குன்னு நமக்கு ஒன்றும் எக்ஸைட்டா சொல்ல முடியல. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட மெயின் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துல இருந்து சாரல் என்பது இவ்வளவு தூரம் இருக்குது. இது இன்னும் எந்த அளவுக்கு போக்கஸா வருதுன்னு தெரியல. நம்ம கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா தொப்பலாம் நனைய போறோம் அப்படின்றத மட்டும் உறுதியா தெரியுது. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டீப்பா பார்ப்போம். பயங்கரமா இருக்கு. தண்ணி மேல எப்படி ஊத்துது பாருங்க. மாஸ் ஹலோ வியூவர்ஸ், தயவு செய்து இங்க வந்து குளிக்க முடியும் நீங்க கனவு மட்டும் கண்டாதீங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு தண்ணி போர்ஸா இருக்கு. இங்க பாருங்க, பார்த்தாலே நல்லாவே தெரியும். எந்த விஷயம் கிட்ட போக முடியாதனால நம்ம ஒரு ரூம் இருந்தா அந்த அளவுக்கு செம்ம போர்ஸா இருக்கு. அது நீங்களே பாருங்க. பயங்கர எக்ஸைட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து நினைக்கிறவங்க வாங்க. ஆனா கண்டிப்பா குளிக்கவே முடியாது. தரமாவும் சம்பவம் நடந்துட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து குளிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. தயவுசெய்து யாரும் குளிக்கிற ஆசையோட வந்துடுறாங்க. கொல்லிமலை அருவி நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. பாருங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் சாரம் அடிக்க நீங்க குளிச்ச மாதிரி தான். கொல்லிமலையில நீங்க எங்க சுத்தி பார்க்கறதுனால இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நான் குளிக்கலாம் நினைச்சு வந்தேன். இப்போ குளிச்சிட்டேன். அதனால குளிக்க நினைக்கிறோம். தயவு செஞ்சு வாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சீசன் முடிச்சுட்டு இங்க வாங்க. ஒரு அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். கொல்லிமலை பயணம் என்பது சிறப்பாக கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். என்ன நிறைய குளிக்கலாம்னு நினைச்சு வந்தோம். ஆனா எனக்கு குளிக்கவே முடியல. படிக்கிட்ட தாண்டனோடனே சாரில் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் ஒரு ஏறுற விஷயங்கிறது இருக்கு. இப்பயே மூச்சு வாங்குது. எப்படி ஏற போறோம் என்ன ஏன்னு தெரியல. சரி வாங்க ஏறி முடிச்சு எண்ட் ஆஃப் போடலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு வழியா வெற்றிகரமா நம்ம வந்து சேர்ந்துட்டோம். கீழே இறங்கி ஏறிட்டோம்.
சிற்றறிவுன்னு சொல்லுவாங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்த்தவங்க அப்படியே போயிடுவாங்க. நிறைய பேருக்கு இப்ப சிற்றறிவு இருக்கிறதுன்றதே தெரியாது. ஆனா இதுல வந்து குளிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆகாய கங்கை தண்ணி தான் இங்க அப்படியே ரீச் ஆகி வருது அப்படின்றத நான் சொல்ல வேண்டியது. நிறைய பேருக்கு இது தெரியாதனால இப்ப நம்ம சொல்றோம். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க கண்டிப்பா இந்த இடத்த வந்து பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சி, நல்லதொரு கண்டென்ட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்களுக்கு உங்கள் MK பிரபு. நன்றி, வணக்கம்.